கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 42 ஆதி சைவர்கள் பெருமை. சூத புராணிகரே, அந்தகேஸ்வர லிங்கம் முதலிய ஜோதி லிங்கங்களை ஆதி சைவர்கள் ஆகம ரீதியாக பூஜை செய்விக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அந்த ஆதி சைவர் என்பவர் யார்? அவர்களுக்கு அத்தகைய சிறப்பு எப்படி வந்தது? அவர்களது சரித்திரத்தை எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்யவாசிகள் கேட்டார்கள். அதற்கு சூத முனிவர் கூறலானார். மாதவர்களே, சைவர்கள் அநாதி சைவர், ஆதி சைவர், மகா சைவர், அணு சைவர், அவாந்தர சைவர், பிரவர சைவர், அந்நிய சைவர் என்ற 7 வகையினராவார். அவர்களில் ஆதி சைவர் சிவபெருமானது ஊர்த்துவ முகத்திலிருந்து தோன்றியவர்கள். அவர்கள் அந்த சதாசிவ மூர்த்தியாலேயே தீட்சை செய்ய பெற்றவர்கள். அவர்கள் சிவபெருமானை ஸ்தாபனாதி காரியங்களால் அப்பெருமானது முகத்திலிருந்து தோன்றிய காமாகாதி சிவாகமங்களில் சொல்லிய முறைப்படி சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்குரியவராவர். மேலும் சிவத்துவிஜர் என்ற பெயரையும் பெற்று சிவபெருமானாலேயே புத்திரராக மதிக்கப் பெற்று சிவ பூஜா உச்சிஷ்ட பொருட்களை அனுபவிப்பதற்கும் தம் அறியாமையால் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சுதந்திரமுற்றவர்கள். இவர்கள் சிவபெருமானுக்கு புத்திரர் உரிமை பெற்றவர்கள் என்பதற்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பூர்வத்தில் ததிசி என்ற ஆதி சைவர் ஒருவர் சிவபக்தியும் சிவார்ச்சனையும் நியமப்படி நீங்காத சிந்தனையுடையவராய் சிவாகமங்களை ஐயன் திரிபர கற்று உணர்ந்து நித்திய நைமித்திக பிராயச்சித்தங்களை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு புத்திரன் உண்டு. அந்த புத்திரன் தன் மரபிற்கு ஏற்ப தன் தந்தையால் தீட்சை செய்ய பெற்று சிவாகமங்களை உணர்ந்து காலம் தவறாமல் சிவபூஜை செய்து வந்தான். தக்க திருமண பருவத்தில் திருமணம் செய்து கொண்டு மனைவியின் துர்ச்செயல்களால் மதிமயங்கி 4 புதல்வர்களுக்கு தந்தையும் ஆனான். மனைவியிடம் அடிமைப்பட்ட மனமுடையவனாக இருந்தும் சிறிதும் குறையாத ஆர்வத்தோடு சிவபக்தியோடும் தன் தந்தையைப் போல சிவார்ச்சனை செய்து பிறருக்கும் சிவ தீட்சை செய்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் ததிசி அயலாருக்கு செல்ல வேண்டி வந்ததால் அவர் தன் மகனை பார்த்து, புத்திரா, நான் ஊருக்கு போக வேண்டி இருப்பதால் நான் திரும்பி வரும் வரையில் வழக்கம் போல சிவலிங்க அர்ச்சனை செய்து வா என்று கூறிச் சென்றார். அங்கு சென்ற இடத்தில் உறவினரின் விருப்பத்தின்படி சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்தார். புத்திரனும் காலம் தவறாமல் சிவபூஜை செய்து வந்தான். அச்சமயத்தில் சிவராத்திரி தினம் வந்தது. ஊரில் உள்ளோர் யாவரும் விரதம் இருந்து சிவபூஜை செய்ய வேண்டிய நாளாகையாலே புத்திரனும் உபவாசமிருந்து அன்றிரவில் காலந்தோறும் பூஜித்து வந்தான். 3ஆம் கால பூஜை முடிந்த பிறகு தேவகதியாலும் தன் மனைவியின் துஷ்கிருத்தியத்தாலும் மனம் தவறிய நிலையில் 4வது கால பூஜை நடத்த நேரிட்டது. அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு அவனை உன்மத்தன் ஆகும்படி செய்தார். அன்று முதல் அந்த உன்மத்தனின் புதல்வர் 4வரில் மூத்த புதல்வனே சிவலிங்க அர்ச்சனையை செய்து வர வேண்டியதாயிற்று. சில நாட்கள் சென்ற பிறகு ததிசி முனிவர் தம் ஊருக்கு திரும்பி வந்தார். தம் புத்திரன் உன்மத்தனாக இருப்பதைக் கண்டு துயரமடைந்தார். ஆயினும் நியமனப்படி சிவபூஜை செய்ய சிவபெருமான் பிரத்யட்சமாகி ததிசியை நோக்கி, இத்தகைய புத்திரனை கொண்டு
என்னை பூஜிக்க செய்தாயல்லவா என்று கண்டிக்க ததிசி மிகவும் பயந்து, அந்தோ அவன் அப்படியும் செய்தானா? அவனால் என் வம்சமே பெருமை இழந்ததே. இனி என்ன செய்வேன்? இதற்கு பிராயச்சித்தமும் இல்லையே என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார். இவ்வாறு இருக்கும்போது அவரது புத்திரனை பதித்தனாகும்படி செய்த துஷ்டை இறந்து விட்டாள். அவள் சிவ பூஜைக்கு விக்கினம் செய்தவளாக இருந்தும் கூட மருமகள் மாண்டதற்காக ததிசி முனிவர் வருந்தினார்.